அதிகாரம் அதனுடைய 25வது வசனம், திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ திடமனதாயிரு, கலங்காத. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். ஏதோ ஒரு கலக்கம் உங்க வாழ்க்கையை குழப்பி கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திடமனதா இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் திகைக்கிறாய்? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நான் உன் கூட இருக்கும் பொழுது உனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டேனா? ஏன் உனக்கு இந்த கலக்கம்? உன் கலக்கத்தை மாற்றுகிற இயேசு நான் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாய் அற்புதத்தை நான் செய்வேன். உனக்கு சொல்லப்பட்டபடியே உனக்கு அற்புதம் நடக்கும். உனக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்பான தேவ பிள்ளையே, நீ கலங்காத, நீ திடமனதாயிரு. இன்னைக்கு எதிரியினிடத்திலிருந்து எதிர்ப்புகள் வருகிறதா? தாக்குதல்கள் வருகிறதா? சோர்ந்து போகாதே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தாக்குதல்களையும் இந்த எதிர்ப்புகளையும் மாற்றுகிற இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதை நினைத்தும் சோர்ந்து போகாதே, எதை நினைத்தும் நீ அழாதே. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இன்னைக்கு எதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுப்பான். நிறைய சவால்கள் உனக்கு விரோதமாய் வரும். அநேக காரியங்களை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் தடைபட்டு இருக்கலாம். அநேகவைகள் நடக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கலங்காத, நீ திடமனதா இரு. உனக்கு சொன்னதை நான் செய்வேன். சவால்களை நீ எதிர்த்து நில், பிரச்சனைகளை எதிர்த்து நில். ஆண்டவர் உனக்கு ஒரு வெற்றி தருவார். ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நிறைய காரியங்கள் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம், உங்களை குழப்பி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை உங்களை விட்டு அகற்ற போறாரு. ஒரு திட மனதை கர்த்தர் தர போறார். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க, ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க. முன் வைத்த கால பின் வைக்காதீங்க, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க. உங்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுவார். கலக்கங்களை உங்களை விட்டு மாற்றுவார். உங்களுக்கு மகிழ்ச்சியை ஆண்டவர் தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கலங்கி போயிருக்கலாம். அநேக காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளை கலக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரை குழப்பி கொண்டிருக்கலாம். அநேக சவால்கள், அநேக எதிர்ப்புகள், அநேக குழப்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை, திடமனதாயிரு. ஆண்டவரை, கலங்காதே, உனக்கு சொல்லப்பட்டபடி நடக்கும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொன்னீங்களோ அதன்படி நடக்க அற்புதம் செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.